இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஒருங்கிணைந்த ஒன்றியங்கள், நகர, பேரூர் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் முகாம் செயலாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் சித்தாமூர் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் தமிழினி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், செய்யூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, தேர்தல் பொறுப்பாளர் விடுதலை சிலியன் ஆகியோர் கலந்து கொண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட்டு இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும், கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன், ஒன்றிய செயலாளர்கள் புகழேந்தி, புரட்சிமாறன், தமிழ் விரும்பி, கார்வேந்தன், பேரூர் செயலாளர் அகிலன், நகர செயலாளர் எழில் ராவணன், நிர்வாகிகள் ஓவியன், திருமாறன், முரளி, வினோத், மோகன்ராஜ், ஜீவகன், பேரறிவாளன், மகளிர் நிர்வாகிகள், முகாம் நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் காமராஜர் சிலை அருகே தென்காசி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் சித்திக், மண்டல துணை செயலாளர் குழந்தை வள்ளுவன், தென்காசி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் MC கார்த்திக், நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் முத்துவளவன், வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் செங்கோட்டை, மோசஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இயற்றப்பட்ட 33 தீர்மானங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளக்க உரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவளவன், மாவட்ட பிரதிநிதி ராஜா, ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வேல்முருகன், கீழப்பாவூர் ஒன்றிய பொறுப்பாளர் பாபு வாசன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட பொறுப்பாளர் சுரண்டை செல்வி, ஆலங்குளம் வடக்கு ஒன்றியம் ரெட்டியார்பட்டி அன்பழகன், சுரண்டை நகர செயலாளர் திருமலைக்குமார், கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் பாலமுருகன், ஆலங்குளம் வடக்கு ஒன்றியம் வள்ளிக்கண்ணன், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர், சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பீர் முகமது, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணன் நீங்க வர்கீஸ் அவர்கள் பேசும்பொழுது இந்த கொடி கட்டிய விஷயத்தை பற்றி சொன்னார். ஒரு ஆதங்கம், இந்த கொடி என்ன செய்யும்? இந்த கொடி யாரை தடுத்தது? இங்க ரோட்டில் வரவிடாமல் சாலையிலே நீ போக கூடாது என்று சொன்னதா? அதற்கு பின்னால் பாராளுமன்றத்திலே எழுச்சி தமிழெல்லாம் பேசி இருக்கிறார், இஸ்லாமியர்களுக்காக பேசி இருக்கிறார், மீனவர்களுக்காக பேசி இருக்கிறார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசி இருக்கிறார், கிறிஸ்தவ மக்களுக்காக பேசி இருக்கிறார். ஆனால் விடுதலை சொல்லி தந்திருக்கின்ற ஒழுக்கம், இதுதான் தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்க கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே இங்கே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே கூட்டம் போடக்கூடாது என்று சொல்வதுதான் சனாதனம் வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அனைத்து நபர்களிடமும் ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவர், யாரிடமும் முகம் சுளித்து பேசியவர் இல்லை, யாரும் தோற்று போக வேண்டும் என்று நெகட்டிவாக நினைக்கின்ற ஒரு தலைவர் இல்லை. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் 234 தொகுதியிலும் என் தம்பிமார்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவேன் என்று சொன்னார். எனக்கு அதிகாரம் இருந்தால். ஆனால் அதிகாரம் இங்கே இருக்கிறதா? இங்கே தீர்மானம் போட்டு இருக்கிறோம். கட்சியில வந்து நாங்க அப்படிலாம் பாக்குறது இல்ல, பல்லன் பாக்குறது இல்ல, பறையன் பாக்குறது இல்ல, சக்கிலியன் பாக்குறது இல்ல, குறவன் பாக்குறது இல்ல. நாங்க இந்த சாதிக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்கிறோம், அதிகாரத்தை அவர் கையிலே கொடுத்திருக்கிறோம். தோழர்களே, தம்பி முத்துவளவன் அவர்கள் அங்கே இருக்கின்ற திமுக மாவட்ட செயலாளரோடு சரிசமமாக உட்கார்ந்து பேசுகின்ற அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர் என்ன ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரா? அந்த சமூகத்தை
சரிசமமாக உட்கார்ந்து பேரம் பேசுகின்ற, அரசியல் பேரம் பேசுகின்ற, இடஒதுக்கீடு பேரம் பேசுகின்ற அந்த வலிமையை, உரிமையை தந்திருக்கிறார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காணியாங்குளம் ஊராட்சி பாண்டாரத்தோப்பு கிராமத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம் மற்றும் முகாம் கட்டமைத்தல் களப்பணி ஊராட்சி துணை செயலாளர் அருள்பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்வேறு கட்சியினை சார்ந்த நபர்கள் தங்களை சிறுத்தைகளாக இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன், மனோ சாது, ஆல்வின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரத்திற்கு உட்பட்ட சங்கரன்புதூரைச் சேர்ந்த மாணிக்கம் மற்றும் பலர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் நாஞ்சில் துரை, மாநகர மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ராணி மணிகண்டன், துணை அமைப்பாளர் செல்வி ரமேஷ், தெற்கு மண்டல பகுதிச் செயலாளர் கிருஷ்ணமணி, சுசீந்திரம் பேரூராட்சி கவுன்சிலர் சகோதரி கலைச்செல்வி, ஈவன் ராஜன், பாவலர் ரியாஸ் மற்றும் ஏராளமான சிறுத்தைகள் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் தோவாளை ஒன்றியம் மாதாவாளையம் ஊராட்சி புண்ணியவிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் முகாம் கட்டமைத்தல் குறித்த களப்பணி நடைபெற்றது. ஊராட்சி பொறுப்பாளர் ராஜாசிங் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பினராக மண்டல துணை செயலாளர் பகலவன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன், சிறுத்தை தாஸ், தொம்மை, சசி, கருணாநிதி, சேகர், கிறிஸ்டோபர் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் கனியரசன், துறையூர் தொகுதி செயலாளர் துரைசங்கர் முன்னிலை வகித்தார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் திருச்சி கரூர் மண்டல பொறுப்பாளர் தமிழாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தங்கதுரை நாகராஜன், செல்லதுரை, அழகுமணி, மணிவண்ணன், செண்பகத்தமிழன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியரை தாட்கோ நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்டம் சார்பில் கொடியேற்றி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொலி செல்வம் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் சாமுவேல் ராஜ், செங்கோட்டை ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ், விவேக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் தெற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சச்சின், ஐயாதுரை, இளவரசன், ஆறுமுகம், விஜி, அம்பேத் காளிதாஸ், கோபி, பிரகலாதன், சேகர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாங்கள் இப்போது ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, அடங்க மறுப்போம், அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், திருப்பி அடிப்போம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, பெருந்தலைவர் காமராசர், ரெட்டமலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, கண்ணிய தமிழர் தாய்தர மில்லத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தை வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தை வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாம்பரம் மாநகர மாவட்டம் தெற்கு செயற்குழு கூட்டம் மற்றும் வெள்ளும் சனநாயக மாநாடு தீர்மானங்கள் விளக்க கூட்டம் தாம்பரம் தனியார் அரங்கில் மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவேல் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பா உழைப்பாளர்களாக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். மேலும் கட்சி நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் பெருமாணிக்கவேந்தன், சமூக ஊடக மாநில துணை செயலாளர் ஜே கதிரவன் உள்ளிட்டோர் கருத்துரை வழங்கினர். கூட்டத்தில் நிர்வாகிகள் மேற்கு பகுதி செயலாளர்கள் ராமானுஜம், ரஞ்சன், செல்சேகர்,
பூவிழி, சாலமோன், முடிச்சூர் பாஸ்கர், ரவிச்சந்திரன், சுதாகரன், அற்புதராஜ், பகா, ரமேஷ், மார்டின், சுரேஷ், ராஜன், பிரசன்னா குமார், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற வேண்டி மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகர் குடியிருப்பு சங்கம் சார்பில் அங்குள்ள முனியாண்டி கோவிலில் கிடாவெட்டி பொதுமக்களுக்கு கறிவிருந்து வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன், மணியரசு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, மண்டல, தொகுதி, முகாம், கிளை பொறுப்பாளர்கள், திருமாவளவன் நகர் குடியிருப்பு சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,